30ஆம் அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 30:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய புண் ஆறாததாயும் உன்னுடைய காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன்னுடைய புண் ஆறாததாயும் உன்னுடைய காயம் கொடியதாயும் இருக்கிறது. அடுத்தது வாசிக்கலாமா? உன்னுடைய காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் கட்டுவார் ஒருவரும் இல்லை. வசனம் எடுக்கலைன்னா பரவாயில்ல, என்னை பார்க்கிறீங்களா? உனக்கு சொஸ்தப்படுத்தும் ஔஷதம் இல்லை. பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய புண் எப்படி இருக்கிறது? ஆறாமல் இருக்கிறது. உன்னுடைய புண் எப்படி இருக்கிறது? ஆறாமல் இருக்கிறது. உன்னுடைய காயம் எப்படி இருக்கிறது? கொடியதாய் இருக்கிறது. புண்ணு ஆறவில்லை, காயம் என்னாகவில்லை, கொடியதாய் இருக்கிறது. இதுதான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நான் புண்ணு என்று சொல்லுகிறது சரீரத்திலே இருக்கிற காயத்தை மட்டும் நான் சொல்லவில்லை. புண் என்கிறது உன்னுடைய இருதயத்திலே ஏற்படுகிற காயத்தை நான் சொல்லுகிறேன். உலகத்தில் திருவள்ளுவர் சொன்னார், தீயினாலே சுட்டவும் உள்ளார் ஆறாதே, நாவினால் சுட்ட. அநேகருடைய வார்த்தைகள், அநேகருடைய செய்கைகள், உங்களுடைய வாழ்க்கை உன்னுடைய இருதயத்தில் புண்ணாக இருக்கிறது. அந்த புண் எப்படி இருக்கிறதா? ஆறாததாக இருக்கிறது. அந்த புண் கொடியதாக இருக்கிறது. உன்னுடைய புண்ணை கட்டும்படி யாரும் இல்லை. 17ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவள் என்று நீ ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாதவள்னு என்ன பண்ணிட்டாங்க? பெயரிட்டாங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுவார். உன்னுடைய புண்ணு ஆறாததா இருக்கிறது. உன்னுடைய காயம் கொடியதா இருக்கிறது. உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. ஆகவே நீ தள்ளுண்டவன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, நான் உனக்கு கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தர் என் காயங்களை ஆற்றுகிறவர். ஆமென். எப்படி ஆற்றுகிறாராம்? ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறாராம்? பெயரை சொல்லி அழைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களை எல்லாம் எப்படி அழைக்கிறாராம்? பெயரை சொல்லி அழைக்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததிய வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல். ஈசாக்கு, உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை இல்லை, அது இஸ்மாவேல். அப்ப வானத்தின் நட்சத்திரம் என்று சொல்லுகிறது யாருடைய சந்ததி? ஈசாக்கினுடைய சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் சந்ததியாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை
கர்த்தர் எப்படி அழைக்கிறார்? பெயரை சொல்லி அழைக்கிறார். ஆமென். பெயரை சொல்லி அழைக்கிறது உன்மேலே உள்ள அன்பு, உன்மேலே உள்ள உரிமை. கர்த்தருக்கு சொந்தம். எல்லாரும் பேரை சொல்லி என்ன பண்ணிட முடியாது? கூப்பிட என்ன பிரதர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? முத்து நல்லா இருக்கிறேன் நான் கேட்கிறேன். அப்போ உங்க மேல ஒரு உரிமை, உங்க மேல ஒரு அன்பு வருகிற பொழுது என்ன சொல்லுகிறோம்? அப்ப தேவன் நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கிறார் என்றால் தேவனுக்கு நம்ம மேல என்ன இருக்கிறது அர்த்தம்? அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு நம்ம மேல உரிமை இருக்கிறது. ஆமென். என்ன பண்ணுகிறாரா? பெயரை மட்டும் சொல்லல. ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து பாருங்க. அவன் வலது கையை பிடித்து. அல்லேலூயா. பெயரை சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒன்று. இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்முடைய வலது கையை என்ன பண்றாராம்? என்ன பண்றாரு? பிடிக்கிறார். கல்யாணம் பொண்ணை பிடிச்சி யார் கையில கொடுக்குறாங்க? மாப்பிள்ளை கையில கொடுக்குறாங்க. அவர் பிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, விடக்கூடாது. பாருங்க. அப்ப கர்த்தர் என்னுடைய வலது கையை பிடிக்கிறார், என்னை பெயர் சொல்லி. ஆமென். எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னாக்க இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வலது கையை என்ன பண்ணுகிறவர்? விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க தலையாட்ட வேண்டாம். உங்க வலது கையை நீட்டுங்க. இன்னைக்கு கல்யாணம், இன்னைக்கு கை சொந்த போக கூடாது. நீட்டுப்பா ராஜா, எல்லாரும் நீட்டுங்க. உங்க கைய நான் பிடிச்சி யார் கையில கொடுக்குறேன்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க வலது கையை பிடிக்கிறார். அல்லேலூயா. பிடிச்சிட்டு என்ன பண்றாரா? பெயரை சொல்லி உங்களை சொல்றார். ஆமென். போட்டு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம பிடிச்சா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? நம்ம என்ன பண்ணிடலாம்? விட்டுருவோம். ஆனா அவர் பிடிச்சா கர்த்தர் விட மாட்டார். அதனால வசனம் சொல்றது, உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களையும் நம்ம கைவிட மாட்டேன். ஏன்னா கையை பிடிச்சது யாருமா? மாலையும் கையை பிடிச்சிருக்கு யாரு? கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, சாதாரண கர்த்தருடைய கரம் சாதாரண கரம் இல்லை. அந்த கரத்தை பாருங்க. 1 நாளாகமம் 29:2 நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்தில் 12 1 நாளாகமம் 29:12 கனமும் உம்மாலே வருகிறது. தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கர்த்தருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆமென். என் கையில இப்ப இங்கு ஆயிடுச்சு, பெயிண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. பெயிண்ட் ஆயிருக்குது. நான் அதே கையோட கூட இவனா பிடிக்கிறேன். இவங்க கையில் என்ன ஆகும்? கர்த்தருடைய கையில் என்ன இருக்குது? சத்துவம் இருக்குது, அவர் வல்லமை இருக்கு. அதோட கூட உன்னுடைய கையை பிடிச்சாருன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். அல்லேலூயா. சத்துவமும் வல்லமையும் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தரை கையை என்ன பண்ணி இருக்கிறாரு? பிடிச்சிருக்கிறார். அது சாதாரண கரம் அல்ல, சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆமென். அதோடு மட்டுமல்ல, ஆபகுக் 3:4 ஆபகுக் அவருடைய பிரகாசம் சூரியனை போல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே பக்கம் சொல்லிருங்க. 1085 அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து எடுக்கலைன்னா விட்டுருங்க. எல்லாரும் பாக்குறீங்களா?
கர்த்தருடைய கரத்திலே இருந்து கிரணங்கள் வீசின. கர்த்தருடைய கரத்திலிருந்து என்ன வீசின? ராஜா இங்கே பார்ப்பா, என்ன 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 வீசுகிறது? என்ன வீசுது? கிரணங்கள் வீசின. கிரணங்கள் என்கிறது ஹார்ன்ஸ். அப்படிதானே இருக்கு. இருக்கு. ஜேம்ஸ் வெர்சன் இல்ல, ஜேம்ஸ் வெர்சன் ஹார்ன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஹார்ன்ஸ் என்கிறது கொம்பு. ஆணுங்கிறது என்னது? கர்த்தருடைய கரத்திலே இருந்து கொம்புகள் என்ன பண்ணுச்சா? கொம்புகள் வீசின. கொம்புங்கிறது என்ன? மாட்டுக்கு கொம்பு இருக்குது. கொம்புங்கிறது என்னங்க? அல்லது எதுக்கு பயன்படுகிறது? மூட்டுறதுக்கு. ரைட். சத்துருவை எதிர்க்கும் ஆயுதம். ஹல்லேலூயா. மாடு முட்டுதுன்னா எதுக்கு முட்டுது? தேவைக்கா முட்டுது? இல்ல, நம்மளை சத்துருவா நினைச்சிட்டா அது என்ன பண்ணும்? அது முட்டும். ரோட்ல எல்லாரும் போவாங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னே என்ன பண்ணுது? மாடு. அப்ப அந்த மாட்டுக்கு அவன் ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று அவனுக்கு அந்த மாட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? பிடிக்கல. அதனால என்ன பண்ணுது அந்த மாடு? அப்ப கர்த்தருடைய கரத்திலே இருந்து உன்னுடைய சத்துருவை எதிர்க்கும் ஆயுதம் என்ன பண்ணுகிறது? ஆயுதம் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய சத்துருவை எதிர்க்கும் ஆயுதம் அவருடைய கரத்திலே இருந்து என்ன பண்ணுகிறதா? புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கரத்தை உங்களுக்காக நீட்டி உங்க கரத்துல என்ன பண்ணுகிறாரா? உங்க கரத்துல அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7. என்னோட இருக்கும் சகல மனப்பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஆமென். பாருங்க, மோசே கையில் ஒரு கோல் இருந்தது. ஆண்டவர் கேட்டார், இது என்னப்பா அப்படின்னா? கோல். அது கீழே போடு. இப்போ கீழே போட்டுட்டு அப்புறம் மோசே கையில் எடுத்தான். இப்போ பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, மோசே கர்த்தருடைய கோலை எடுத்து கொண்டு போனான். ஆமென். புரியுங்களா? மோசே யாருடைய கோலை எடுத்துட்டு போனா? யாத்திரா நாளில் எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் பாருங்க. மோசே தன்னுடைய கோலை என்ன பண்ணல? அது யாருடைய கோல்? அதுக்கு முந்தி யாருடைய கோல்? மோசேவுடைய கோல் தான். கர்த்தர் பரலோகத்திலிருந்து தான் கொண்டாந்து கொடுத்தாரு. இல்ல, இவன் கீழே போடுன்னு போட்டான். அப்புறம் அவன் எடுத்தான். பாம்பு மறுபடியும் குச்சியா மாறிடுச்சு. இப்போ மோசே தன்னுடைய கோலை எடுக்கவில்லை. அது யாருடைய கோலாய் மாறிடுச்சு? கர்த்தருடைய கோலாய் மாறிடுச்சு. கிதியோனுடைய ஆட்கள் பட்டயத்தை தூக்கிட்டு வராங்க. கர்த்தர் பட்டயம் அங்க பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தாரு. இல்ல, இது யாருடைய பட்டயம்? ஆனா அதை எடுத்து தூக்கும் போது யாருக்கு என்ன சொல்றான்? இது கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. பாருங்க, 2 சாட்சிகளாலே உறுதிப்பட்டுருச்சு. இப்ப பாருங்க, கர்த்தர் உங்க கரத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். அப்படி பிடிக்கும் போது உங்க கரம் யாருடைய கரமா மாறுது? யாருடைய? இது இஸ்ரவேலின் கரம், கர்த்தரின் கரம். எல்லாரும் சொல்லலாமா? சொல்லுங்களேன். இது உங்க பேரை சொல்லுங்களேன். மாலதியின் கரம், கர்த்தரின் கரம். இது கல்பனாவின் கரம், கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. இது திலகா சிஸ்டரின் கரம், கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. உன்னுடைய கரம் எல்லாரும் சொல்லு, பாய்தர சொல்லு, கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த கரத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? பாருங்க, சங்கீதம் 139:5. 139. உம்முடைய கரத்தை என் மேலே வைக்கிறீர்.
உம்முடைய கரத்தை என் மேலே வைக்கிறீர். கர்த்தருடைய கரத்தை என் மேலே, என்ன சிஸ்டர், கர்த்தருடைய பக்கத்துல உன்னுடைய அப்படின்னு சொல்லி உன்னுடைய கரத்தை. இப்ப கர்த்தருடைய கரம் எது? கர்த்தருடைய கரம் எது? இந்த கரம் யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். அப்ப விசுவாசிக்கிறோம் இல்ல? விசுவாசிக்கிறோமா? சிஸ்டர், உங்க இது யாருடைய கரம்? எல்லாரும் தூக்குங்க. இந்த கரத்தை என் தலைமையில வைக்கிறீர். வைங்க. கர்த்தர் உங்க தலைமையில என்ன பண்றாராம்? கையை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை போடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை உம்முடைய மக்கள் மேலே வைத்திருக்கிறீர். ஆமென். ஆண்டவரே, அந்த சத்துருக்களை, அவருடைய சத்துருக்களை இந்த நாளிலே அழித்து போடுமாப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். பாருங்க, பிரச்சனை வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற பொழுது, கர்த்தருடைய கரம், கர்த்தர் என் கையை என்ன பண்ணியிருக்காரு? பிடிச்சிருக்கிறாரு. இது கர்த்தருடைய கரம். அந்த கரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? என் மேல வைத்திருக்கிறார். அந்த கரத்துல என்ன இருக்கு? சத்துவம், வல்லமை, பிசாசை எதிர்க்கும் ஆயுதம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அது என் தலைமையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தலைமையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அப்ப இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நீயே உன் கையை என்ன பண்ணு? தலைமையில. இது கர்த்தருடைய கரம். நான் மேல வைக்கிறேன். எனக்கு விரோதமான பிசாசின் காரியங்களை, கிரணங்களாகிய கொம்புகள் என்ன பண்ணும்? முறியடிக்கும். ஆமென். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். உபாகமம் 34:9. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்தான். அவன் ஞானத்தினால நிரம்பிட்டான். ஹல்லேலூயா. அப்ப யோசுவாவின் கையில, யோசுவாவின் கை யாருடைய கை? கர்த்தருடைய கை. கர்த்தருடைய கையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய கையில மகத்துவம் இருக்கிறது. கர்த்தருடைய கையில என்ன இருக்குது? கிரணங்கள் இருக்கிறது. அந்த கையினாலே உங்களை என்ன பண்ணி இருக்கிறாரு? உங்களை என்ன பண்ணி இருக்காரு? என்ன சொல்லுங்களா பார்க்கலாம். எல்லாம் தலையாட்டாம சொல்லுங்களேன். அந்த கையினால என் கையை பிடிச்சிருக்கிறார். இது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப உங்க கரம் கர்த்தருடைய கரம்னா, உங்க வீட்டுல பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனையா, பிள்ளைய கூப்பிட்டு தலைமையில கை வச்சு பெற்றோர் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. காரு பிரச்சனையா, கார் மேல கை வச்சு என்ன பண்ணுங்க? ஏன்னா உங்க கை என்ன கை? உங்க கை என்ன கை? கர்த்தருடைய கை. அதுல என்ன இருக்கிறது? சத்துவம், வல்லமையும். ஐயோ, நான் எப்படிங்க கை? எல்லாருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவன் நம்முடைய கரத்துல வல்லமைய, இது கர்த்தருடைய கை, இது என்னுடைய கை. கர்த்தருடைய கைனா என்னுடைய வாய் கர்த்தருடைய வாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இது கர்த்தருடைய வாய்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ண வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சிஸ்டர் பேசுறாங்க, பாட்டு பாடுறீங்க, அப்புறம் நீங்க ஜெபம் பண்றீங்க. நீங்க சரி, ரைட்டு போட்டு ரைட்டு. நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். சரி, மீனா ஒரு வாரம் என்ன பண்ண விடுவோம்? சிஸ்டர் பேசின உடனே ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுவோம்? அதை பேச விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பேசுகிற பொழுது நான் ஒரு சில காரியத்தை உணர்கிறேன். அதனால தான் நான் பேச வேணும். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் ஜெபம் பண்ணுகிற பொழுது, வாசிக்க சொல்லுகிற பொழுது, வசனத்தை வாசிக்க சொல்லுகிற பொழுது, சிலர் வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஞாபகப்படுகிறேன். அதனால தான் நான் சொல்றேன். சரி, கர்த்தர் கிரியை என்ன பண்ணுவாரு? அவர் செய்வனோட வாய் கர்த்தருடைய வாய். கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ண வேணும்? அது பேசும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நீ கை வச்சு ஜெபம் பண்ணா கர்த்தருடைய கரம் என்ன பண்ணி இருக்கிறது? உண்மையில
ஓ, அதுக்கு பிரத்யேகமான ஒரு ஆர்டினேஷன் என்ன வேணும்? ஆர்டினேஷன் ஒன்றும் தேவையில்லை. நீ போய் ஜெபம் போங்க. ஒரே ஒரு முறை இயேசுவை பார்த்தார். ஊருக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னான். யாரோ அவன் எந்த பைபிள் காலேஜில் படிச்சான்? அவன் மேல எல்லாரும் கை வச்சு இன்று முதல் நீ சுவிசேஷம் தான். இயேசுவன் தெரிஞ்சிட்டியா? போய் சொல்லு. கர்த்தர் உன் வார்த்தையை என்ன பண்ணுவாரு? உன்னுடைய வார்த்தையை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ இயேசுன்னு சொல்லு. அந்த வார்த்தையில கர்த்தர் வார்த்தை சத்துவம் இருக்கும், வல்லமை இருக்கும். ஆமென். சரி, இருக்கட்டுங்க. மோசே என்ன பண்ணினாரா? யோசுவா மேல கை வைத்தான். அவன் ஆவி என்ன பண்ணினா? பெற்றான். பாருங்க, யோசுவா 10:12. யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே. பாருங்க, யுத்தம் நம்ம கவனிக்கிறீங்களா? யுத்தம் என்ன பண்ணல, இன்னும் முடியல. யுத்தத்துல ஒரு சட்டம், சூரியன் மறைந்தால் யுத்தம் பண்ணக்கூடாது. இப்போ இஸ்ரவேல் ஜனம் இன்னும் ஜெயம் எடுக்கவில்லை. சூரியன் என்ன கொண்டிருக்கிறது? மறைந்து கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, யுத்தத்தை இப்ப முடித்தால் யோசுவா என்ன அர்த்தம்? ஆனா யோசுவா பாருங்க, சூரியனுக்கு நேரா கை நீட்டுறான். நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, நில்லு. சந்திரனுக்கு நேரா என்ன பண்றான்? கையை நீட்டுறான். பாருங்க, உலக சரித்திரத்தில் நாசாவினுடைய கண்டுபிடிப்பின்படி சூரியன் அங்கதான் நிக்குதுங்க, பூமி தான். நான் அந்த நேரத்தை சொல்லுகிறேன். நின்றதான காரியம் 2 முறை வருகிறது. ஒன்று, யோசுவா நிறுத்தினான். 2, ஆகாசுடைய கடிகாரத்தை பார்க்க சொன்னார் கர்த்தர், எசேக்கியாவுடைய வியாதிக்காக, அடையாளத்துக்காக. ஆமென். உலகத்துல இந்த ஒரே ஒரு வேதம் மட்டும்தான் அதற்கு ஆதாரத்தை வைத்திருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, இவன் கையில யோசுவாவின் கை, எல்லாரும் பேசுங்க, கர்த்தருடைய கை. ஹல்லேலூயா. அந்த கையை நீட்டி சூரியனை நிறுத்தினா என்ன ஆகலாம்? சொல்லுங்களேன் பார்க்கலாம். நிக்கும். ஹல்லேலூயா. சந்திரனை நீட்டினா நிக்கும். எங்க அண்ட சராசரத்தையே நிற்கிறதான ஒரு வல்லமை ஒரு மனுஷன் கையில இருந்து புறப்பட்டு போகவே. ஆனால் உன் கையில இருந்து உன்னுடைய வியாதிய பிரச்சனை சீக்கிர வல்லமை போகும். ஆமென். கர்த்தர் அந்த வல்லமை உனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? உனக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோனின் சேனை வருகிறது. மோசே தன்னுடைய கையை என்ன பண்ணானா? சமுத்திரத்துக்கு நேராக நீட்டிட்டான். சமுத்திரம் என்ன ஆயிடுச்சு? பாருங்க, விலகி. ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய கையில இருந்து வல்லமை. இப்ப பாருங்க, உன்னுடைய புண்ணு ஆறாததாயும் உன்னுடைய காயம், இன்னைக்கு உன்னுடைய புண்ணு எப்படி இருக்கிறது? இருதயத்திலே இருக்கிற புண். யாரோ ஒருவர் சொன்னதான ஒரு காரியம், யாரோ ஒருவன் பேசின ஒரு வார்த்தை. எனக்கு எங்க அம்மாவை பத்தி எங்க சொந்தக்காரர் ஹெட்மாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கும் பசுமரத்தாணி மாதிரி இருக்கு. என் தாயை என்ன பண்ணிட்டாரு? அவரும் இறந்துட்டாரு, எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனாலும் எங்க அம்மாவை பேசின வார்த்தை இருதயத்தில் என்ன ஆயிடுச்சு? வச்சிருக்க கூடாது. என்னால
பாருங்க, இப்படி ஒரு சில காரியம் நம்முடைய ஆத்துமாவை, இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. அதை சொஸ்தப்படுத்துவார் யாருமே இல்லை. பாருங்க, ஏசாயா 66:12. ஏசாயா 66:12. சங்கீதம் 66:12. தவறா சொல்லிட்டேன். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினேன். போதும். மனுஷரை எங்கள் தலையின் மேலே. மனுஷரை என்ன பண்றாங்களா? அம்மா என்ன பண்றாங்க பாருங்க. பேசக்கூடாத ஒரு நபர் எந்த விதத்திலும் உனக்கு அவர்கள் சமமானவர்கள் அல்ல. இவனெல்லாம் ஒரு வார்த்தை பேசுறான், என்ன செய்யறது? என்னுடைய நேரம் இவனெல்லாம் பேசணும், நானு கேட்கணும்னு இருக்குது. யாருதான் பேசணும்னு ஒரு விவசாய இல்லை நினைக்கிறோம் இல்ல. அதுதான் அவன் பேச்செல்லாம் உன் தலைமையில என்ன ஆயிட்டு போகுது? ஏறிட்டு போகுது. தீயையும் அப்புறம் தண்ணீரையும் பாருங்க. தீயை உன்னை பத்தி பேசியே கொள்றது, உன்னை பத்தி பேசியே உன்னை என்ன பண்றது? அழிக்கிறது. தண்ணி சூடா இருக்குமா குளிர்ச்சியா இருக்குமா? உங்ககிட்ட நல்லதா பேசி வெளியில போய் உன்னை அடிச்சிட்டு போற மாதிரி பண்றது. தண்ணி என்ன பண்ணிட்டு போகுது பாருங்க. இவைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணணுமா? அப்ப பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. அதற்கு விரோதமாய் ஒருவனும் உனக்கு என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஒருவேளை வருவான் என்று சொன்னால் பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 9:5. அப்போஸ்தலர் 9:5 வாசிப்பாங்க. அதற்கு அவன், ஆண்டவரே யார்? கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற மாலதி நான் இல்ல. என்ன சொன்னாரு? இயேசு நான். அப்போ உன்னை ஒருவன் துன்பப்படுத்தினால் அவன் யாரை துன்பப்படுத்துகிறான்? சிஸ்டர் பாக்கிய சிஸ்டர், உங்களுக்கு ஒரு நஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அது யாருக்கு நஷ்டம்? ஐயா, யாருக்கு நஷ்டம்? இயேசுவுக்கு நஷ்டம். அப்ப அவர் நஷ்டத்தை விடுவாரா? விடுவாரா? அமெரிக்காவிலே நடந்த சம்பவம். கறி மட்டன் ஆட்டுக்கறி ஏத்துறான் கப்பல் நிறைய. திடீர்னு உத்தரவு போட்டாங்க, எந்த கப்பலும் ஹார்பர் விட்டு வெளியில போகக்கூடாது. எந்த கப்பலும் ஹார்பர் விட்டு போகக்கூடாது. ஏதோ ஒரு செக்கிங்கோ என்னமோ இருக்கிறது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. என்னதான் ஃப்ரீசரில் வச்சாலும் அது என்ன ஆகிடும்? கொஞ்சம் கொஞ்சமா. இந்த கேஎஃப்சியில் சாப்பிட்றீங்கல்ல, கேஎஃப்சி சாப்பிட்றவங்களாம் யாரு சாப்பிட்றீங்களா? சொல்லுங்க, இப்போ சாப்பிட்றீங்களா இல்லையா? இல்லை. அப்போ நல்லா தான் போச்சு. எங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கறி வருதான். ஒரு தடவை வந்தால் எத்தனை மாதம் யூஸ் பண்ணுறோம்? அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டாங்க. கேஎஃப்சிலையோ அப்புறம் எந்த இந்தியோ இருக்குது இல்லை, அதெல்லாம் ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன அதிங்க கடையில் வாங்கி சாப்பிடுங்க. அதை என்ன பண்ண வேண்டாம். நம்முடைய உடல் நலத்திற்கு மகா கேடு உள்ளது அவைகள். அதே மாதிரி இந்த லேஸ் இருக்குது பாருங்க. ஐயா, லேஸ் இருக்கா? என்ன முதல் அது என்ன பண்ணாதீங்க. அதுக்குள்ள காத்தடிக்கிறான் இல்லை, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பாய்ச்சல் பாருங்க. தண்ணி இன்னைக்கு வச்சா சாயந்தரத்துக்குள்ள இது என்ன ஆகுது? கெட்டு போகுது. ஆனா ஸ்ப்ரைட் என்ன ஆக மாட்டேங்குது.
ஏன்னா பெஸ்டிசைடுன்னு ஒரு 2% சேர்த்தான். பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லியா என்ன பண்ணுறான், அதெல்லாம் சாப்பிட. கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த மாதிரி காரியத்தை என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட. சார் இங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பொழுது கர்த்தர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. பாருங்க, கர்த்தர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த மக்களை துன்பப்படுத்துகிற பொழுது அவர் கீழே இறங்கி வந்து துன்பப்படுத்துறவனை பார்த்து என்ன பண்றாரு, நீ என்னுடைய மக்களை என்ன பண்ற பாருங்க. அதுலயே பாருங்க 14ஆம் வசனம் வாசிங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் கரெக்ட் தாங்க, நீங்க வாசித்து கேட்டா 14ஆம் வசனம் தாங்க. ஆண்டவரே, அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரே அவன் எங்க வந்துட்டான், ஆண்டவரே அவன் எங்க வந்துட்டான், எங்க வந்தான், எங்க வந்தான், எங்க வந்தான், ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டான். பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் என்ன ஆகுது, சண்டை வருதப்பா. என் பிள்ளைகளுடைய படிப்புல வந்துட்டான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்துட்டான், என்னுடைய புருஷனுடைய வியாபாரத்துல வந்துட்டான். அவன் இங்கேயும் சிஸ்டர், அவன் இங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணான் பிரதர், இங்கேயும் வந்துட்டான். அப்படியா சவுலே, நீ என்ன பண்ணாத, என்னுடைய மக்களை நீ துன்பப்படுத்து. யாரை துன்பப்படுத்துகிற, என்னை துன்பப்படுத்துகிற. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். 1, நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். 2, மூன்றாவது காரியம், அவருடைய கரத்திலே கிரணங்கள் இருக்கிறது, வல்லமை, எதிரிகளை கொல்லுகிற ஆயுதம் இருக்கிறது. அதோடு கூட என்னுடைய வலதுகை என்ன பண்ணி இருக்கிறாரு, பிடித்திருக்கிறார். இதை அறிந்தவர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. 1 மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 9:18. அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், என்னுடைய மகள் இப்பொழுதுதான் மரித்து. எப்ப எல்லாம் எழுதுறவங்க எழுதுங்க, பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க. யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சு பாஸ்தா போதும். பாருங்க, என்னுடைய மகள் சொல்லுங்க, கூட கூட பேசுங்க. மகள் என்ன பண்றா, எல்லாரும் பேசுங்க. ஆமென். சிஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கங்க எல்லாரும் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப நாம் பேசும்போது என்ன பண்ணுங்க, என்னோட என்ன பண்ணுங்க, பேசுங்க. அல்லேலூயா. என்ன பாருங்க, என்னுடைய மகள் என்னானா, இப்போதுதான் என்ன பண்ணாலா, மரித்து போனால், ஆகிலும் என்னுடைய மகள் இப்பொழுது என்னானா, மரித்து போனால். எங்க வண்டி இப்பொழுது ரிப்பேரா, இப்பொழுது ஆச்சு. இப்பொழுது என்னாச்சு, ஏதோ டூருக்கு அனுப்பலான்னு இருந்தோம், அதுக்குள்ள எங்க வண்டி என்ன போச்சு, இப்பதான் நேத்து நல்லா ஓடிச்சு, நேத்து நல்லா ஓடிச்சு, இன்னைக்குதான் ரிப்பேரா போச்சப்பா, இன்னைக்குதான் பஞ்சரா போச்சப்பா. அப்படியா, சரி மாஸ்டர் வண்டி வாங்கிக்கலாம். இல்லைங்க, உங்க வண்டியை கர்த்தர் சரி பண்ணுவார். இப்பொழுதுதான் செத்து போனா, ஆகிலும் நீ வந்து அவன் மேலே, செத்து போனவள் மேலே, செத்து போனவள் மேலே நீ வந்து கைய வையும், கைய சொல்லுங்களா பார்க்கலாம், கைய வையும். அல்லேலூயா. அப்பொழுது அவள் பிழைப்பாள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, தோல்வி, கஷ்டம். அல்லேலூயா. இது யாருடைய கை, கர்த்தருடைய கை. அங்க கையை என்ன பண்ணுங்க, அதன் மேல வையுங்க. பிரச்சனையின் மேல உங்க கைய வையுங்க, போராட்டத்தின் மேல உங்க கைய வையுங்க, உங்க பிள்ளைகள் மேல உங்க கைய வையுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது பெற்றோர் என்ன செய்யுங்க, பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. உங்க பிள்ளை நல்லா படிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது காரியம், எங்க பார்த்தாலும் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, வயது வித்தியாசம் இல்லவே இல்லாம பாவம் என்ன ஆயிட்டு போகுது, பெருகிட்டு போகுது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு யாரு, கத்தணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு யாருங்க பாதுகாப்பு, கத்தணும். அல்லேலூயா. பொல்லாத கண்கள், அல்லேலூயா,
பொல்லாத கண்கள், பொல்லாத சுபாவங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைஞ்சு கிடக்கிறது. போகட்டும். நீ என்ன செய்ய? ஆண்டவரே இப்பொழுது இந்த அவன் சொல்லுகிறான், நீ வந்து கைய நீ வையும். ஹல்லேலூயா. மாசமானா சம்பளத்தை பண்ணு, காசு வந்தா அதுல கைய என்ன பண்ணுங்க? உங்க சம்பளத்துல நீங்க என்ன பண்ணுங்க? வீட்டுல 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்தோ கைய என்ன பண்ணுங்க? அது மேல வைங்க. ஆண்டவரே இது என்ன பண்ணும்? ஆசீர்வாதி. வாங்கி நான் தண்டல் கட்டுறேன், வாங்கி நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், வாங்கி ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்ன பண்றேன்? நான் ஒரு இடத்துல பார்த்தேன், சாப்பிட்றதுக்கு முன்னால இங்க போடணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னால இங்க ஒரு ஊசி, சாப்பிட்டு 5 நிமிஷம் கழிச்சு இங்க ஒரு ஊசி. என்னடாப்பா ஆண்டவரே, எனக்கு மாத்திரையோட விட்டுட்டீங்க, இல்லைன்னா காசு கேட்கணும்ப்பா. இன்னைக்கு அதே ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க. ஹல்லேலூயா. அதே நமக்கு ஒரு நான் துண்டை, என் வீட்டுல 3 பெட்ரூம்ல ஏசி இருக்குது, நான் ஹாலில் துண்டை வச்சு போட்டு தூங்குறேன். 3 ஏயா உங்களுக்கு தரித்திரம் விடாதான்னு கேட்பாப்புல, நான் துண்டை வச்சு போட்டு சோகமா தூங்குறேன். ஏன் எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். இதே ஒரு ஆசீர்வாதம் தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே என்னுடைய மகள் என்ன ஆயிட்டா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மரித்து போய் இருக்கிறதோ, கிடைக்காம இருக்கிறதோ, நடக்காம இருக்கிறதோ, அந்த காரியத்தின் மேல முடிஞ்சா அதை எழுதுங்க. அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க? எழுதி அந்த பேப்பர் மேல கையை வைங்க. உங்க கையை கர்த்தருடைய கை, அதுல இருந்து கிரணங்கள் என்னாகும்? புறப்படும். கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து ஜீவனை கொடுப்பார். ஆமென். எல்லாரும் வந்து சொல்றாங்க, பிள்ளை மறுத்து போ. என்ன ஐயாவோட பிள்ளை இன்னைக்கு ஐயா கடந்து போச்சுங்க சொல்லியிருப்பான இல்லையா? அவன் அதை காதுல கூட, ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இது நடக்காதுன்னு அவன் சொன்னாலும் சரி, நீ என்ன பண்ணும்? கைய வச்சு நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இது ஜெபம் பண்றேன், இதுக்கு ஜீவன் என்ன ஆகட்டும் பாருங்க. அப்ப இயேசு அந்த மரித்த பிள்ளையின் மேலே கையை வைத்தார். மத்தேயு 14:31. மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே. சரி, இங்க பாருங்கள், அங்கே கையை வைத்தார். இயேசு கையை, மரித்த பிள்ளையின் மேலே இயேசு கையை வைத்தார், பிடித்தார், தூக்கினார். எல்லாம் வச்சுக்கோங்க. 2வது காரியம், இயேசு கையை நீட்டினார். ஹல்லேலூயா. இங்க ஒருத்தன் முழுகிட்டு இருக்கிறான், தண்ணியில என்ன ஆயிட்டு இருக்கிறான்? கொஞ்சமா முழுகிறான். எப்படி கொஞ்சமா தெரியல, விழுந்தா சொல்லின்னு போயிடலாம். ரைட். ஆக மொத்தம் பேதுரு என்ன ஆயிட்டு இருக்கிறாரு? முழுகிட்டு இருக்கிறார். இயேசு தன்னுடைய கையை என்ன பண்ணாரா? நீட்டி அங்கே வைத்தார், இங்கே நீட்டினார். எதுக்காக? இங்க யார் முழுகிட்டு இருக்கிறா? இங்க யார் முழுகிறா? சிஸ்டர் யார் முழுகிறா? சொல்லுங்க சிஸ்டர். காலைல பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேர் என்ன பண்றாரு? யாருங்க? யார் முழுகிறா? பேதுரு என்ன பண்றாரு? உண்மையிலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தரிசனம் பெற்றவன் முழுகிட்டு இருக்கிறான். பேதுரு முழுகல, தரிசனம் என்ன ஆயிட்டு இருக்குது? தரிசனம் சரிங்களா? என்ன முழுகுது? தரிசனம் என்ன ஆயிட்டு இருக்குது? இவன் மேலதான் சபை என்ன பண்ண வேணும்? கட்ட வேணும். ஆனா அவன் என்ன ஆயிட்டு இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் உன்னுடைய தரிசனம் முழுகி போக கர்த்தர் விட மாட்டாங்க. கையை நீட்டுவா. கையை என்ன பண்றாரு? உண்மையிலே இருக்கு. பரலோகம் ஒரு திட்டத்தோடு உன்னை அழைத்திருக்கிறது. கல்பனா சிஸ்டர்,
பரலோகம் ஒரு திட்டத்தோடு உங்களை என்ன பண்ணி இருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தெய்வீக சித்தம் ஒரு நாள் என்னாகாது, மூழ்கி போக கர்த்தர் விடமாட்டார். கல்பனா சிஸ்டருடைய ஜெபம் சபைக்கு இன்றைக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. முடிஞ்சா காலையில இங்க வந்து உட்கார்ந்து சாயந்தரம் வரலும் மத்தியானம் சாப்பிட்டு இங்கே என்ன பண்ணுங்க, செவிச்சுட்டு சாயந்தரம் போங்க. ஹல்லேலூயா. ஏன் உங்க ஜெபம் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னொரு நம்பர் சரி, இந்த உங்க ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கூடுமான வரையிலும் உங்களுக்கு எப்ப முடியுதோ வந்து கர்த்தரிடத்துல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, கர்த்தர் உங்களை முழுகடிக்க என்ன பண்ண மாட்டாரு. இவன் எதுல முழுகிட்டு இருக்கிறான், எதுல பாருங்க, மத்தேயு 14:30. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து இவர் எதுல முழுகிறாரு, எதுல முழுகிட்டு இருக்கிறாரு, பயத்துல. எதுல முழுகிறாரு சொல்லுங்களேன், எதுல முழுகிறாரு, பயத்துல முழுகிறாரு. இன்னைக்கு பயத்துல என்ன பண்ண வேண்டாம், வாங்க நில்லுங்க, மீனா சொல்லிருங்க, பேசுனா ஐயோ எதுக்கு என்ன பண்ண வேண்டாம், பயப்படவே உங்களோட வாயி கர்த்தருடைய வாய்ங்க. ஆமென். அப்ப பாருங்க, இன்னொன்னு பாருங்க, பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேலே துக்கம். துக்கத்தின் மேலே உங்க வாழ்க்கையில நீங்க எதுல முழுகிறீங்க, ஒண்ணு பயம், ரெண்டாவது துக்கத்தின் மேல. துக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்பா இந்த பிரச்சனை, இதுல இருந்து எப்பதான் விடுதலை கிடைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு தன்னுடைய கைய உனக்கு நேரம் என்ன பண்றாரு, இறந்து போன மகளுக்கு மேல கைய இயேசு என்ன பண்ணாரு, வச்சார், இங்க நீட்டினார். மூணாவது காரியம் யோவான் 13:26. யோவான் 13:26. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறேனோ அவன் தான். சார் இங்க பாருங்க, சம்பவத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்க பஸ்காவில துணிக்கையை எடுத்து தோய்த்து கையை நீட்டி யார்ட்ட கொடுக்கிறாரு. இப்ப கையை நீட்டினார் யாருக்கு நேராக, யூதாசுக்கு நேராக. பாருங்க, அதே யோவான் சுவிசேஷம் 13 சொல்லுகிறது, சீஷருடைய கால்களை இயேசு என்ன பண்ணாரா, கழுவினார். சீஷருடைய கால்களை யூதாஸ். நீ அங்க போயிட்டு வந்த இல்ல, எங்க போயிட்டு வந்த, அங்க ஆசாரிட்ட போய் என்ன வேலை பேசிட்டு வந்த இல்ல, அங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த, வேலை பேசிட்டு வந்து இல்ல. அதுக்கு உன் காலை நான் என்ன பண்றேன், அந்த பாவத்தை நான் என்ன பண்றேன், கழுவுறேன். இயேசு பாவத்தை என்ன பண்ணாரு, கழுவினார். ஆனாலும் அவன் இருதயத்தில் இருந்த காரியம் என்ன ஆகல, சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். அவன் என்ன பண்ணான், வயிறு வெடிச்சு செத்தான். இது நியாய தீர்ப்பு. இது என்னது, இயேசு கையை நீட்டினார். எதுக்காக, நியாய தீர்ப்புக்காக. கழுவப்பட்டவன் நம்மெல்லாம் யாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்ன பண்ணப்பட்டவங்க, கழுவப்பட்டவர். ஹல்லேலூயா. கழுவப்பட்டதான பன்றி என்ன பண்ணிச்சான், திரும்பி நாய் கக்கினதை திங்கவும் கழுவப்பட்ட பன்றி திரும்ப என்ன பண்ணிச்சான், எல்லாரும் தெரிந்த வசனம். இன்னைக்கு மறுபடியும் அந்த சுபாவங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், பழைய சுபாவங்களுக்கு. என்ன சுபாவம், பெருசா நாம் ஒன்றும் செஞ்சது இல்லைங்க. கோபம், சண்டை, போராமை, இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிருங்க, எடுத்து நியாய தீர்ப்புக்காக நீட்டினார். அடுத்து 4வது ஒரு காரியம், இயேசு யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 20:27.
உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. பாருங்க, இப்ப இயேசு கையை நீட்டிட்டு இருக்கிறார். தோமா, இப்ப என் கைய, என்னுடைய கைய என்ன பண்ண, நீ பாரப்பா. ஏன் இவன் இயேசு உயிரோடு எழுந்தார் வந்தார் என்பதை என்ன பண்ணல விசுவாசிக்க இவனுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், இவனுக்குள்ளே இருக்கிற என்ன இருக்கிறது? எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்களா பார்க்கலாம். எல்லாரும் பயங்கர விசுவாசியா. அப்ப மலையை பேக்கிற விசுவாசம் நம்ம இருக்கிறதுனால போகும்போது நம்ம இடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? முத்து என்ன இருக்குதுங்க? கொஞ்சம் அவிசுவாசம். என்ன செஞ்சாலும் கொஞ்சம் அவிசுவாசம் இங்க ஒரு பக்கம் என்ன செய்யுது சொல்லுங்கப்பா. இன்னைக்கு சாயந்தரம் மலைக்காக நாம் ஜெயிக்க போகிறோம். மலைக்காக எல்லாரும் வந்தாங்க, ஒருத்தரோட வந்தாங்க, ஜெபித்தார். அவிசுவாசத்தை கண்டு கர்த்தர் என்ன பண்ணார்? மலையை பெய்ய பண்ணார். எல்லாரும் மலை நிக்கட்டும் போகலாம்னு உள்ள உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் மட்டும் கொடை பிடிச்சிட்டு போறான். ஒருத்தன் மட்டும் கொடை பிடிச்சிட்டு போனான். என்னடா இது? புரியுதா? வர்றவங்கள எதுக்கு வந்தாங்க? ஜெபத்துக்கு வந்தான். இவன் நம்ம மலைக்கு ஜெபம் பண்ண போறோம், மழை பெய்யும், திரும்பி வரும்போது நமக்கு கூட வேணும். இப்ப விசுவாசம் எத்தனை பேருக்கு இருந்தது? இதுதான் பெரிய காரியம். விசுவாசி பாருங்க, தோமா என் கைகளை, இன்னைக்கு அவருடைய கையை பாரு, நீட்டப்பட்ட கையை பாரு. தோமாவினுடைய அவிசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். அல்லேலூயா. தோமாவுடைய அவிசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணினாராம்? சொல்லுங்களா பார்க்கலாம். எடுத்து போட்டார். ஆமென். அல்லேலூயா. அவன் செஞ்சது என்ன? இயேசுவின் சிலுவையை தூக்கிட்டு நம்ம நாட்டுக்கு வந்துட்டான். ஆமென். இன்னைக்கு நம்முடைய அவிசுவாசம் நீங்கன்னா இயேசுவின் சிலுவையை எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அடுத்து கடைசியாக லூக்கா 24:50. லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இயேசு தன்னுடைய பாருங்க அங்க கைகளை பாருங்க. அப்படின்னா என்ன? ரெண்டு கைகளை, ஒரு கையை உயர்த்தினார்னு இருக்குது பாருங்க. ஒரு மனுஷன் ரெண்டு கையை உயர்த்தினா அவனுடைய மனதார என்ன பண்ற? மனதார. அப்ப இயேசு இந்த சீஷர்களை பெத்தானியா வரையிலும் கொண்டுட்டு போய் 3.5 வருஷம் என்னோடு கூட என்ன பண்ணினவங்க? என்னோடு கூட பாடுபட்டவன், என்னோடு கூட ராத்திரி பகலா அலைஞ்சவங்க, பசியிலையும் பட்டினிலையும் இருந்தவனுங்க. பாருங்க, பசி தாங்கல, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இடத்த தின்னாங்களா? கதிர் என்ன பண்ணலாம்? பொறிச்சு தின்னாங்களா? ஏன்? பசி. சாப்பாடு இல்ல, பசிக்கு திங்கிறான். இயேசுவோடு கூட பசியும் பட்டினியும் என்ன பண்ணினவங்க? அவன் அனுபவிச்சவங்க. இப்ப இயேசு அவங்களை விட்டுட்டு என்ன பண்றாரு? போறாரு. ஆகையினால இப்ப இயேசு அவங்களை என்ன பண்றாரா? எப்படி உயர்த்துறாரா? இப்ப இயேசு கைகளை அப்ப இயேசு இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ரெண்டு கைகளை. சரிதான், போப்போம். சரி, அப்படி இல்லை, கர்த்தர் அப்படி நம்மள ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாராம். அப்போஸ்தலர் 1:9. அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு சரி, அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் பாருங்க, இப்படி வைங்க. இயேசு சீஷர்களை ஆசீர்வதித்த பின்பு அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். 11 வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு
போனாரோ அப்படி, எப்படி போனாரோ அப்படி, எப்படி. எல்லாரும் பைபிள முடியலாமா? ஆமென், சோத்திரம். உங்களை விட எனக்கு தான் சீக்கிரம் பஸ்ஸுக்கு போவோம். அச்சா, இப்போ பாருங்க, எப்படி கல்பனா, எப்படி எப்படி போனாரோ அப்படி. எப்படி போனாரு? எப்படி உயர்த்தினாரு? கைகளை உயர்த்தி கொண்டு இயேசு என்ன பண்றாரா? அப்படியே மேக எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். சரிங்களா? இயேசு எப்படி பரலோகம் போனாரு? 2 கையும், அம்மா எல்லாரும் முகத்தை பாருங்க. இயேசு என்ன பண்ணாரு? 2 கையும் மேல உயர்த்திட்டே என்ன பண்ணாரு? அப்படியே போனார். எப்படி போனாரோ அப்படியே வருவார். அப்படியே. அப்ப இயேசு இன்னும் கைகளை என்ன பண்ணல? கைகளை கீழே, ஆமென், ஹல்லேலூயா, கைகளை கீழே என்ன பண்ணல? போடல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரையிலும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை வைத்தார், ஜீவன் வந்தது. கையை நீட்டினார், முழுகினவனை தூக்கி எடுத்தார். கையை காட்டினார், ஒருத்தனுக்கு அவிசுவாசம் போனது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தினார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் வருகிற வரையிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் கண்ணில் மூடுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. முடிந்தால் எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய